எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சியாள போகிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தளபதி விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் பண்ணாத ஆட்களே கிடையாது. எக்கச்சக்கமான விமர்சனங்களையும் அவப்பெயர்களையும் பழிச்சொல்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் கடந்து விஜய் அவர்கள் என்ன பண்ண முடியும்? விஜய் அவரால் திமுக அதிமுக அப்படிங்கிற மாபெரும் சக்தியை வீழ்த்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. விஜய் அவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை அப்படிங்கிறத உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் விக்கிரவாண்டியில் நடந்த தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டில் எக்கச்சக்கமான இளைஞர்களும் மாபெரும் கூட்டம் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் தளபதி விஜய் அவர்கள் மேலேயும் பயம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவன் ஒரு நடிகனுக்கு இவ்வளோ கூட்டங்கள் வருதா? அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு அப்புறமா திமுகவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், திமுகவோட அல்லக்கைகளாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதிமுகவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னென்னு பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் தற்கொலை கூட்டங்கள், இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இவங்களால் எந்த ஒரு ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க. கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த விவாத மேடைன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். இதை எல்லாருமே ஒவ்வொரு நியூஸ் சேனலும் இதை பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விவாத மேடைனாவே நமக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்து அவங்களுடைய அந்தந்த சேனலோட டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக அவங்க என்னென்னலாம் பேச வைக்கணும், என்னென்ன தலைப்பு எடுக்கணும், அந்த தலைப்புக்கு உண்டானதை எப்படி விவாதம் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் 2வது மாநாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை மக்களை சந்திக்கிறதுக்காக பயணம் பண்ணினாங்க. முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றதுக்கான முதல் விஷயம் என்னன்னு நம்மளை கேட்டோம்னா, இந்த ஜனநாயக நாட்டில் யார் எப்பேற்பட்டாலும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயகத்தில் அது இடம் இருக்குது இல்லைங்களா? ஆரம்பிக்கலாம். அப்படி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்காக இருக்கட்டும், மாநாட்டுக்காக இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. இதையெல்லாம் மக்கள் என்ன பண்ணினாங்கன்னா கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு நடிகன் உச்சத்தில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இனிமேல் நான் சினிமாவில் நடிக்கலை, நான் முழுக்க அரசியல் பணி மக்கள் பணிக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்ததை மக்களுக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்திலிருந்தே மக்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த தேர்தலில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தோத்துட்டார்னா தோற்றுருவார்,
திரும்ப வந்து திரைப்படத்துறைக்கே வந்து போயிடுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சனம் பண்ணினாங்க. அதாவது மக்களே, இப்போ விஜய் அவர்கள் ஜெயித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உண்டான வேறுபாடை நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன தான் பணம், பேர், புகழ், செல்வாக்கு, பண வலிமை, படை வலிமை எதுவாக இருந்தாலுமே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து புகட்டியிருக்காங்க. நான் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, நான் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஆதரவாக போடலை. ஆனால் விஜய் அவருடைய இடத்துல வேறு எந்த ஒரு நடிகரோ இல்லை வேறு எந்த ஒரு துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே மக்களுடைய பேராதரவோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் மக்கள் சேவைக்காக வந்துட்டேன் அப்படின்னு யார் சொன்னாலுமே நிச்சயமாக வந்து நாங்களாக இருக்கட்டும், எங்களுடைய யூடியூப் சேனல் கஸ்டமர் வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பாக வந்து இதை வந்து ஆதரிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் வேணுங்கிறதுல கோடிக்கணக்கான மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் தேவை, மாறியே ஆகணும் அப்படிங்கிறதுல நானும் வந்து எல்லா மக்களாக நானும் ஒருத்தன் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்தாங்க. அப்போ நம்முடைய பார்வைகள் எல்லாமே விஜய் அவர்கள் மேலே வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய அரசியல் நடவடிக்கை என்ன, அரசியல் எந்தெந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வழியில் வந்து அவர் வந்து போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முழு நேரமாகவோ இல்லை ஒரு பாதி நேரமாகவோ வந்து அவர் வந்து நம்ம வந்து அவர் மேலே வந்து பார்வைகள் வந்து அதிகமாச்சு. அப்போ விஜய் அவர்கள் மேலே வந்து மக்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து யாரையும் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டார். பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்ற மாட்டார், அப்பாவி மக்களை ஏமாற்ற மாட்டார், பாமர மக்களை ஏமாற்ற மாட்டார், மக்களுடைய வரிப்பணத்தை முக்கியமாக கொள்ளையடிக்க மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுல நம்ம வந்து திமுகவும் அதிமுகவும் எப்படி இது வரைக்கும் ஆட்சி பண்ணனாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்திருக்காங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா சொல்லுங்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயித்ததுக்கப்புறமா கடந்த 4.25 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்தந்த தொகுதிக்கு மக்களை போய் சந்திக்கவே இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கவே இல்லை. இது வில்லிவாக்கத்துலலாம் போனீங்கன்னா அந்த சட்டமன்ற அலுவலகம் கூட இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து நீ ஜெயிச்ச மட்டும் போதுமா, உங்களை ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியில் 404ங்கிறீங்க, 505 வாக்குறுதிங்கிறாங்க திமுக. யாராவது ஒருத்தர் வந்து உண்மை பேசுனாங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 70%ங்கிறாங்க நிறைவேற்றிட்டங்கிறாங்க, உதயநிதி 80ங்கிறாங்க, கனிமொழி 90ங்கிறாங்க, திரும்ப ஸ்டாலின் வந்து 100% வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தின திமுகவை தமிழக மக்கள் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதாவது 2011 2021 வரைக்கும் ஆட்சியில் இல்லாத திமுக இனியாவது திருந்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் அதிமுக மேலே இருந்த விரோதத்தால் தான் 2021 ஸ்டாலின் அவர்களை நம்பி வந்து ஓட்டு போட்டாங்க. அது இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் 100 நாளில் வந்து எல்லாமே நிறைவேற்றிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டியை கிராமமாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வந்து புகார் பெட்டியை வச்சுட்டு அவர் வந்து புகார் நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து 100 நாளில் வந்து நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க இதே தேர்தல் பிரச்சாரம் பண்ணினாங்க. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயித்ததுக்கப்புறமா அந்த புகார் பெட்டியவே தேடக்கூடிய நிலைமை வந்து திமுக தலைவர் வந்து உருவாக்கிட்டாங்க. புகார் பெட்டி எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ மக்கள் கொடுத்த புகாரில் எங்கே, எதுக்கு இந்த நாடகம் ஆடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான நாடகம் ஆடி பொய்யான விஷயங்களை மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தி அப்பாவி மக்களை பாமர மக்களை ஏமாற்றி அவங்கள வந்து ஓட்டு போட வச்சு அந்த வெற்றியை மட்டும் வாங்கிட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யலை. 4.25 வருஷம் எதுவும் செய்யாத திமுக அரசு
ஆட்சி முடியக்கூடிய காலகட்டம் வந்த ஒரு பாடு, அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக 4.25 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இந்த 1000 ரூபா அந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்தாங்க. கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்காக 2000 சேர்த்து 5000 ரூபா கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன், மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் படிச்சுட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல, மக்களுடைய கஷ்டத்தை போக்கலை. ஆனால் இவங்களுடைய எண்ணம் மட்டும் எதில் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து எதுவுமே செய்யாட்டி பரவாயில்ல, ஆனால் அந்த மக்களுக்கு வந்து மகளிர்களுக்கு வந்து உதவித்தொகைன்னு ஒன்று கொடுக்குறல்ல, அது வந்து நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தில் வந்து திமுக வந்து அரசு வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த தேர்தலில் திமுக வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. தோல்வியடைய வச்சது யார்? மக்கள். அப்போ உங்களுடைய என்னதான் பண வலிமையாக இருக்கட்டும், பணபலம், படைபலம் எதுவாக கூட இருக்கட்டும், ஆனால் உங்களை வந்து அந்த முதலமைச்சர் சேரில் உங்களால் உட்கார முடியல. தமிழக மக்கள் வந்து என்ன நினச்சாலும் அவங்களால வந்து நிறைவேற்றி காட்ட முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் அவர்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. கரூரில் வந்து அந்த 41 பேர் செத்தாங்கள்ல, கொன்னாங்கள்ல 41 பேரை, அந்த ஆத்மா வந்து யாரை வந்து பழிவாங்கும்? யோசிச்சு பாருங்கள். விஜய் வந்து கடைசியில் நந்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து அதாவது காவல்துறையிட்ட அனுமதி வாங்கின நேரத்தில் நான் வந்து அங்கே இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்கிறேங்கிறாங்க. ஏன்னா மதியம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் வந்து அவங்க அனுமதி வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க காவல்துறை. அந்த டயத்தில் வந்து அவர் வந்துட்டார். ஆனால் இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு மக்களுடைய வேவ்ஸை உருவாக்கி அதில் ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு என்னென்ன பண்ணினாங்க, அந்த நாளைய எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் வந்து 41 பேர் வந்து இறந்தாங்கல்ல, அந்த ஆத்மா வந்து இவங்களெல்லாம் சும்மா விடுமா சொல்லுங்கள்? சும்மா விட்டுச்சா? இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்கள்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. இப்போ தெய்வம் வந்து அண்ணனுக்கே கொள்ளுது. யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து தப்பாக நடந்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க வந்து அடுத்த ஜென்மத்திலேயோ இல்லை அவங்களுடைய மகன், பேரன், பேத்தி, அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நடக்காமல் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களே வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு செத்து போயிடணும். இதுதான் கர்மா இல்லைங்களா? அதை வந்து மக்கள் வந்து நிறைவேற்றி காட்டினாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிறத நம்முடைய யூடியூப் சேனலில், ஹார்ட்பீட் யூடியூப் சேனலில் வந்து எப்போ வந்து நம்ம வந்து அரசியலை பற்றின கருத்துக்களை வந்து நம்ம பதிவு போட்டோமோ நல்லாவே தெரியும். அந்த நாளில் இருந்து விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய நெருக்கடி, பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எது வந்தாலுமே நம்ம அதிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக இருந்தோம். ஏன்னா மக்களுடைய மனசு எப்போவோ வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு, திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படிங்கிறதுல மக்கள் வந்து உறுதியாக இருந்தாங்க. நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, ஒரு வீடியோ எடுக்கிறவர் இல்லை அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து அவங்க சொல்லிக் கொடுத்து கூட வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது. நாங்கள் பார்க்கல, அப்படி பார்க்கவே இல்லை. நாங்கள் பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய காமன் மேன் இருப்பாங்க இல்லையா, பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்க என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறேன். அப்படி நாங்கள் படித்ததில் டெய்லியும் வந்து நான் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். நிச்சயமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போகிறாங்க, மக்கள் வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் படிப்படியாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து போல்டாக சொன்னேன். நம்முடைய யூடியூப் சேனலில் கூட சரி, நிறைய சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா, லண்டன், எல்லா ஊர்லேருந்து, எல்லா நாடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கூட சொன்னிங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து எங்கே அரசியல் விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அரசியல் விட்டு போயிடணும் அப்படின்னு சில பெண்கள் நினச்சாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ மக்கள் சேவை பண்ணணும்னு வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, அதை எங்களால் பார்க்கவே முடியலண்ணா அப்படின்னு சொல்லி எங்கள் யூடியூப் சேனலுக்கே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் நீங்கள் பதிவில் போடும்போது சொல்லுங்கண்ணா விஜயண்ணாவை பத்திரம் பார்த்துக்க சொல்லுங்கள், விஜயண்ணா வந்து அரசியல் வேணாம், அவரை வந்து நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள், இவ்வளோ வந்து பாடாப்படுத்துகிறாங்களே விஜயண்ணாவை, இவ்வளோ விஜயண்ணாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்களே, விஜயண்ணாவை வந்து இவ்வளோ பழி வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெண்கள் சகோதரிகள் வந்து யூடியூப் சேனல், நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணின அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு சூழ்நிலையால் ஒரு சதி திட்டத்தால் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல மனிதர் கூட யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ரசிகர்கள், அவங்க தான் உண்மையான தொண்டர்கள், அவங்க தான் உண்மையான மனிதர்கள் கூட. அந்த மாதிரி கரூரில் வந்து யார் என்ன பண்ணினாலுமே திமுக வந்து விஜய் தான் கொண்டாருன்னு சொல்லி எப்படி வேணாலும் அடுத்த நைட்டாக போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க. விஜய் தான் கொலகாரன், விஜய் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டாக வந்து மாணவர் அணின்னு சொல்லிட்டு ஒன்றை உருவாக்கி கிரியேட் பண்ணி அவங்க மூலமாக வந்து நோட்டீஸை அடித்து ஒட்டிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே வந்து வன்மத்தை கக்கின திமுக இன்றைக்கி மண்ணை கவிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அழுதுட்டு வந்து போயிட்டுருக்காரு. அப்போ கர்மா உங்களை சும்மா விட்டுச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னதான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருங்க, வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். திமுக வந்து கலைஞர் ஐயா காலத்திலேருந்து தலைவர் வந்து தோற்றதாக சரித்திரம் இருந்துச்சா சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் கூட தலைவர் வந்து தோக்கவே இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் வந்து தோக்கவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாங்க. அவருடைய பையன் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஆனால் அவர் வந்து தோத்துட்டார். இது வரலாற்றிலேயே யாருக்கும் விழாத பெரிய அடி தமிழக மக்கள் வந்து திமுக வந்து ப்ரூவ் பண்ணினாங்க. இதுக்கப்புறமா தமிழக வெற்றிக்கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து திரு விஜய் அவர்களுக்காக இருக்கட்டும், விஜய் அவருடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதாவது எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக ஒரு சில விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த பதிவை வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ அவச்சொல்கள், எவ்வளோ கடுமையான விமர்சனங்கள், இதையெல்லாம் தாங்கிட்டு விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக வந்து நின்னாங்களே, அந்த விஜய் அவர்களை நம்பி இவ்வளவு கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து திமுக அதிமுக மாதிரி இல்லை, விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரோ அதை செய்வார், இதை செஞ்சதும் இல்லாமல் சொல்லாததையும் செய்வார் அப்படின்னு விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை கோடி பேர் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிக்க வச்ச மக்களுக்கு கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க, நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய சார்பாக, எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னென்னா, நீங்கள் என்னென்னலாம் வந்து செய்யணும் மக்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீங்களோ தயவு செஞ்சு எல்லாத்தையுமே நிறைவேற்றுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க, அதே மாதிரி போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருங்க, ஊழலை ஒழிச்சிருங்க, கஞ்சாங்கிறது அதான் போதை கலாச்சாரம் கஞ்சா இதெல்லாம் ஒழிச்சிருங்க, அடியோடு ஒழிச்சிருங்க. மக்கள் வந்து நல்லா வாழணும், நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. அந்தந்த திட்டங்களுக்கு உண்டான நிதியை வந்து ஒதுக்கி அந்தந்த திட்டத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க. மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யுங்க. லட்சக்கணக்கான பெண்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. அண்ணன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா தம்பியா மகனா அப்படின்னு சொல்லி தானே பேசுனீங்க, அதே மாதிரி உங்களை அப்படி தான் நினச்சி உங்களை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு மக்களுடைய அத்தனை பேரோட நம்பிக்கை எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கு என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை தயவு செஞ்சு முடிச்சிருங்க. இது வந்து இந்த 5 வருடம் மட்டும் கிடையாது. இனிமே தளபதி விஜய், அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் வந்து இந்த 5 வருட ஆட்சி காலம் மட்டும் இல்லை, நிரந்தரமாக தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சராக இருக்க போகிறாங்க. அதனால் மக்களுக்கு என்னென்ன சொன்னீங்களோ அது நல்லபடியாக செய்யுங்க. நீங்கள் நல்லபடியாக வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் எங்கள் யூடியூப் சேனலை பற்றி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தமிழக வெற்றிக்கழகத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்க்கல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய வெற்றியில் நம்ம முகமே தெரியாத நாங்களும் ஒரு சின்ன 0.1% வந்து நாங்களும் வந்து அந்த பங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. மக்களை வந்து ஏமாத்திர வேணாம், நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி ஓட்டுப்படி ஜெயிக்க வச்ச இத்தனை கோடி மக்களுக்கும் தெரியும். விஜய் அவர்கள் வந்து ஏமாற்ற மாட்டாங்க, விஜய் அவர்கள் துரோகம் பண்ண மாட்டாங்கங்கிறத நம்பி தான் ஓட்டுப்படி ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லபடியாக வந்து 100 ஆண்டு காலம் வந்து நல்லபடியாக வாழணும். அதே மாதிரி 234 தொகுதியில் 108 தொகுதியில் வந்து இப்போ வந்து எம்எல்ஏவாக வந்து கேண்டிடேட் வந்து இருக்க போகிறாங்க. 234 தொகுதியிலையும் எதிர்க்கட்சி தலைவர்களாக கூட இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து எம்எல்ஏக்களாக ஜெயிச்சிருக்காங்க. எல்லா தொகுதிகளுக்கும் அந்தந்த தொகுதிகளுக்கு வந்து சரியான நிதியை, நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதுக்கு உண்டான திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கிட்டு அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றினீங்கனாவே மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுறோம். இதில் வந்து போட்டி பொறாமல், இந்த ரிவெஞ்சு, அது இது லொட்டு லொஸ்க்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சட்ட ரீதியாக மக்களுக்கு கெடுதல் பண்ணின திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவங்கள சார்ந்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வந்து மக்களுடைய பணத்தை சூறையாடின, மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த, மக்களுடைய வரி பணத்தை தன்னுடைய செலவுக்கும் தன்னுடைய தலைமுறையினருக்கும் வந்து சேர்த்து அநியாயமாக சேர்த்து வச்ச அந்த பணங்களை நீங்கள் முடிஞ்சால் வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள தமிழக அரசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த பணங்கள் மூலமாக வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. தமிழக மக்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி சொல்கிறேன் இல்லைங்களா, தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டோட இப்போ உலக வங்கியில் கடன் வாங்குறது வந்து 10 லட்சம் கோடி சொல்கிறோம். இந்த திமுக அதிமுக இவங்க கொள்ளையடித்த, இவங்க எம்எல்ஏ எம்பிக்கள் கொள்ளையடித்த பணங்களை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணினீங்கன்னாவே சத்தியமாக வந்து இந்த 10 லட்சம் கோடி கடன்கிறதுலாம் வந்து பெரிய அமௌண்ட்டே கிடையாது, சாதாரண அமௌண்ட்டு தான். அது சாதாரண பணம் தான். அந்த அளவு வந்து இவங்க எல்லாமே பணம் சம்பாரித்து வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தமிழக மக்களுக்கு நீங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்தீங்களோ அதை சீரும் சிறப்புமாக வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, அதாவது தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்ற முடியாதா, அதுக்கு வந்து எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சம்மந்தமே இல்லாத, அதாவது திமுக அதிமுகவுக்கு ஜால்ரா போட்டவங்க எல்லாமே எவ்வளோ வந்து விஜய் அவர்களை, தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போகிற விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணனாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்களும் நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அதனால் இப்போ வந்து கஜானா வந்து காலியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து எவ்வளோ கணக்கு வழக்கு கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ இருப்பு தமிழ்நாட்டோட அரசுகிட்ட வந்து எவ்வளோ இருப்பு இருக்குதுங்கிறது தெரியல. ஏற்கனவே லாஸில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உலக வங்கிகிட்ட வந்து கடன்களை வாங்கியிருக்காங்க. இந்த பணங்கள் எல்லாம் எங்கே போச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதையெல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணி வேறு எங்கேயும் ரெக்கவர் பண்ண வேணாம். திமுக அதிமுக எம்எல்ஏ எம்பிக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து பணத்தை ரெக்கவர் பண்ணினாவே இந்த 10 லட்சம் கோடி இல்லை, ஒரு 50 லட்சம் கோடியாவது வந்து தேரும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் சொன்ன விஷயத்த, இந்த பதிவை யாராவது ஒருத்தர் வந்து முக்கியமான, அதாவது தமிழக வெற்றிக்கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளோ இப்போ ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய காதில் வந்து இந்த பதிவு வந்து கேட்டுறாதா, இதை வந்து ஒரு ஜஸ்ட்டு இதை ஒரு ஒப்பீனியனாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து கொஞ்சம் செவிசாச்சு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, நந்தனத்தில் கடைசி தேர்தல் கடைசி பிரச்சாரத்தில் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாமே நல்லா இருக்கணும்னா, தமிழக மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னா, இப்போ நாங்கள் சொன்ன விஷயத்தை திமுக அதிமுகவில் இருந்த தன்னுடைய வருமானத்தை மீறி சொத்து சேர்த்து வச்ச, பினாமி மூலமாகவோ இல்லை ஃபேமிலி ஆட்கள் மூலமாகவோ சொத்து சேர்த்து வச்ச, பல லட்சம் கோடி கொள்ளையடித்து வச்ச அந்த பணத்தை எல்லாமே ரெக்கவர் பண்ணனா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுடைய கடனெல்லாம் அடைச்சி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை வேறு உலக வங்கிகிட்டெல்லாம் போய் கடன் கேட்கவே தேவையில்லை. இதில் இருந்தே வந்து எல்லாமே செய்ய முடியும் மக்களுக்கு. அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய, அதாவது நிதியாண்டில் தமிழக வெற்றிக்கழகம் பொறுப்பேற்ற பிற்பாடு மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணத்தை முறையான நேர்மையான வழியில் தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணனாவே வந்து இனிமேல் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எப்பவுமே வராது. இதை வந்து நீங்கள் மும்முரமாக எடுத்து
பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து பேசுகிறேன், இந்த எங்களுடைய கருத்தை வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரியோட எண்ணத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலைங்க அப்படிங்கிறதுக்காக மனசுக்குள்ளேயே ஒரு குமுறலாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் பேசிகிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி வந்து வெளியில் கொண்டு வரலாம், வெளியில் சொல்லலாம்னு தெரியாமல் இருப்பாங்க. தெரிஞ்சவங்க வந்து சில பேர் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி சில பேர் கருத்துக்கள் போடுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக சிறப்பான ஆட்சியை எம்ஜிஆர் மாதிரி யாரும் ஆக முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் எம்ஜிஆரை விட வந்து விஜய் அவர்களால் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நல்லாட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கோடிக்கணக்கான மக்கள் எப்படி நம்புகிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் நம்புகிறோம். சிறப்பான ஆட்சியை வந்து நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க விஜய் சார். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது தளபதி விஜய் அவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, நான் முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிறதே, ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான், யாரையும் பழிவாங்கும் நோக்கம் கிடையாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக என்ன சொல்லுன்னா, இது வந்து திமுக மேலே வந்து பழிவாங்கு என்னமா வந்து விஜய் பண்ணுறாங்க, அதிமுகவை பழிவாங்கன்னு சொல்லி விஜய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க, பேசுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் எதுக்குமே வந்து செவிசாய்க்காமல் எல்லாத்தையும் காதில் வாங்காமல் நம்ம வெற்றியை தேடி ஓடிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் மட்டுமே நினச்சிட்டு இருந்த நீங்கள், அதே மாதிரி யாரும் எது பேசினாலும் காதில் வாங்காமல் நம்மளுடைய வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் நல்லா இருப்பாங்க விஜய் சார். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கணும். இந்த பதிவை வந்து யாராவது ஒருத்தர் மூலமாக வந்து உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு டைமாவது கேட்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தமிழகம் புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய திரு தளபதி விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய அமோகமான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.